டேனியல் கூட அந்த கிங்டம்ல இன்னும் நிறைய ஸ்ட்ராப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த டேனியலுக்குள்ள லைஃபை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டேனியலுக்குள்ள லைஃப்ல ஏதாவது ஃபால்ட் கண்டுபிடிச்சி கிங் டேரியஸ்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபால்ட்டுமே கிடைக்கல. கடைசியில் அவங்க யோசிச்சாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இவனை ஒரு ஃபால்ட் நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுவோம், இவன் மேலே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவாகிய உண்மை தவிர, யாரை தவிர, கிங் டேரியஸை தவிர வேற யாராவது வொர்ஷிப் பண்ணாங்கன்னா அவங்கள எங்க போடணுமா, சிங்க கெபியில. டேனியலுக்கு தெரியும், அவன் தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் என்ன பண்ணான், அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நோக்கி அவன் என்ன பண்ணான், 3 times ப்ரேயர் பண்ணான். எத்தனை டைம்? 3 times அவன் என்ன பண்ணான், ப்ரேயர் பண்ணான். சரியா? எங்க போயிட்டு பண்ணான், மேலே பலகனி வழியாக. சரியா? அந்த அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டு விண்டோ ஓபன் பண்ணி அந்த ஜெருசலேமுக்கு நேரா அவன் என்ன பண்றான், முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். இப்போ தரியராஜ் என்ன பண்றாரு, இவங்க எல்லாரும் அந்த ஃபோர்ஸ் பண்றதுனால என்ன பண்ணாங்க, ஓகே லைன்ஸ் எல்லாம் டேனியலை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ டேனியல் எங்க கொண்டு போறாங்க, நேரா கொண்டு போயிட்டு லயன்ஸ் டென்ல போடுறாங்க. காலி பண்ண நினைச்சாங்க நம்ம தானியல போறாம பிடிச்ச கெட்டவங்க, முடியுமா நம்ம டேனி கிட்ட, ஜெப வீரன் நம்ம டேனி கிட்ட, முடியுமா நம்ம டேனி கிட்ட, ஜெப வீரன் நம்ம டேனி கிட்ட. தானியலு நம்ம தானியலு, ஜெப வீரன் நம்ம தானியலு, தானியலு நம்ம தானியலு, ஜெப வீரன் நம்ம தானியலு. இப்போ திடீர்னு ராத்திரியில் 12 மணிக்கு அப்படியே யோசிக்கிறீங்க, ஒரு காரியம் பேசணும், ஆலோசனை பெறணும், ஒரு ஆறுதல் வேணும்னா எந்த ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ண முடியாதுல்ல. வாலிப வயசில் அது ஓகே, இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டு. இப்போ குடும்பம், ஃபேமிலி, அவங்கவுங்களுக்கு பொறுப்பு வந்து புற முடியாதல்ல. எப்பவும் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு யார், இயேசு தான். அவர்கிட்ட மனம் திறந்து படுக்கையில் உட்காந்து பேசலாம், அவர் பேசுவார். அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி அவரோட பேசலாம். ஆண்டவரே, இது எனக்கு துக்கமாக இருக்குது, இந்த காரியத்துக்கு என்னது, உடனே பேசுவார். நீங்கள் மனம் திறந்து எல்லாத்தையும் பேசலாம், எல்லாத்தையும் விளங்கி கொள்ளுவார், எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுவார். உங்கள் பலவீனத்தை கூட அவர்கிட்ட சொல்லலாம், தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார். உங்களுடைய குறைகளை சொல்லலாம், அவர் தப்பாக புரிந்து கொள்ள மாட்டார். உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம், அவரு சந்தோஷப்படுவார். ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இயேசுவோட நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிரும். ரோமர் 10:17 சொல்லுகிறாரு, விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக வரும். தேவனுடைய வசனத்தை கேட்க ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வரும். அதனாலதான் காரியம் வாய்க்கிறது. விசுவாசம் இல்லாம காரியம் வாய்க்காது. அந்த விசுவாசம் எப்படி வரும், வசனத்தை தியானிக்க வாசிக்க தான் விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். விசுவாசம் பெருகணுமானா ஆண்டவரே விசுவாசத்தை தாருன்னு ஜெபிக்கிறதல்ல, வசனத்தை தியானிக்க விசுவாசம் பெருகும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளே, என்னுடைய ஜனமே, இடைவிடாமல் நீங்கள் தானியலை போல ஆராதித்தால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள், நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். டேனியல் கூட அந்த கிங்டம்ல இன்னும் நிறைய ஸ்ட்ராப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த டேனியலுக்குள்ள லைஃபை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டேனியலுக்குள்ள லைஃப்ல ஏதாவது ஃபால்ட் கண்டுபிடிச்சி கிங் டேரியஸ்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபால்ட்டுமே கிடைக்கல. கடைசியில் அவங்க யோசிச்சாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இவனை ஒரு ஃபால்ட் நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுவோம், இவன் மேலே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவாகிய உண்மை தவிர, யாரை தவிர, கிங் டேரியஸை தவிர வேற யாராவது வொர்ஷிப் பண்ணாங்கன்னா அவங்கள எங்க போடணுமா, சிங்க கெபியில. டேனியலுக்கு தெரியும், அவன் தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் என்ன பண்ணான், அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நோக்கி அவன் என்ன பண்ணான், 3 times ப்ரேயர் பண்ணான். எத்தனை டைம்? 3 times அவன் என்ன பண்ணான், ப்ரேயர் பண்ணான். சரியா? எங்க போயிட்டு பண்ணான், மேலே
பலகனி வழியாக, சரியா, அந்த அப்ஸ்டேர்ஸ்க்கு போயிட்டு விண்டோ ஓபன் பண்ணி அந்த ஜெருசலேமுக்கு நேரா அவன் என்ன பண்றான், முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். இப்போ தரியராஜ் என்ன பண்றாரு, இவங்க எல்லாரும் அந்த ஃபோர்ஸ் பண்றதுனால என்ன பண்ணாங்க, ஓகே லயன்ஸ் செல்ல டேனியலை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ டேனியல் எங்க கொண்டு போறாங்க, நேரா கொண்டு போயிட்டு லயன்ஸ் டென்ல போடுறாங்க. காலி பண்ண நினைச்சாங்க நம்ம தானியேல பொறாம பிடிச்ச கெட்டவங்க, முடியுமா நம்ம டேனி கிட்ட, ஜெப வீரன் நம்ம டேனி கிட்ட, முடியுமா நம்ம டேனி கிட்ட, ஜெப வீரன் நம்ம டேனி கிட்ட. தானியேலு நம்ம தானியேலு, ஜெப வீரன் நம்ம தானியேலு.